Standard 10th Geography Lesson 3 continuation of the lesson Agriculture. In this portion you can see the agriculture. Agriculture is a process of producing food for people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals. அதாவது வேளாண்மை இல்லாமல் இந்த நம்மளுடைய நாடே கிடையாது. இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் இந்தியா. அக்ரிகல்ச்சர் இஸ் இந்தியா இன் இந்தியா இஸ் டிட்டர்மைன் பை எ செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லும்போது ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த 4 வகையில் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நடத்தப்படுகிறது. அதில் நம்ம பார்க்க வேண்டியது subsistence farming in farmers grow crops with the help of family members and consumes almost the entire farm producer with little surplus to sell in the market. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அவங்களாகவே எல்லா பொருட்களையும் விளைய வச்சு அவங்களாகவே மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. அடுத்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் சொல்லும்போது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் டைப் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ட்ரைபல் பீப்புள் இன் ஏ பீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஆஃப்டர் கிளியரிங் த ட்ரீஸ் த்ரூ ஃபெல்லிங் அண்ட் பர்னிங் த ட்ரங்க்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். இட்ஸ் ஆல்சோ கால்டு த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன். அதாவது இதில் வந்து ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் வந்து இதை நினைச்சாங்க, இந்த முறையை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங். அடுத்தது இன்டென்சிவ் ஃபார்மிங் இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் மெக்கானிசேஷன். மெக்கானிசேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ், அப்புறம் வந்து அந்த பிக்ஸு, அப்புறம் கவுஸு, சிக்கன்ஸ், இது மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்காக, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மக்கள் வந்து வேளாண்மையோடு இந்த அனிமல்ஸே என்ன செய்கிறாங்க வளர்க்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். இது வந்து பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னு நம்ம என்ன சொல்லலாம். அடுத்தது வந்து ட்ரை ஃபார்மிங் சொல்லும்போது ட்ரை ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிஸ்டு இன் ஆரிட் ஏரியாஸ் வேர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் லேக்கிங். அடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் சொல்லும்போது மிக்ஸ்டு ஃபார்மிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ சிஸ்டம் ஆஃப் ஃபார்ம் which includes crop production, raising livestock, poultry, fisheries, bee keeping etc. to sustain and satisfy as many needs of the farmer as possible. Mixed farming agriculture, here is the picture, you can see the picture. Then terrace cultivation சொல்லும்போது this type of cultivation is practiced especially in hilly areas. மலை பிரதேசங்களில் வந்து இந்த டெரஸ் கல்டிவேஷன் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மலைப்பாங்கான இடங்களில் வீடுகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். ஸோ இந்த இடங்களில் the hill and mountain slopes are cut to form terraces and the land is used in the same way as an permanent agriculture since the availability of flat land is limited. அதாவது டெரஸில் வந்து வைத்து வளர்க்கக்கூடிய பயிர்களை வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டெரஸ் கல்டிவேஷன். உங்களுக்கு see the picture, you can see very nice seeds. Major crops cultivation cultivated in India. அதாவது நம்முடைய நாட்டில் என்னென்ன ஃபுட் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த போர்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வீட், மைஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ் எக்ஸெட்ரா. கேஷ் கிராப்ஸ் சொல்லும்போது சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் எக்ஸெட்ரா. பிளான்டேஷன் கிராப்ஸ் சொல்லும்போது டீ, காஃபி அண்ட் ரப்பர். அடுத்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் சொல்லும்போது ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் சி ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது due to its large population, Indian agriculture is largely dominated by the food crops. நமக்கு வந்து ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உணவுப் பயிர்கள், நம்ம உணவுப் பயிர்கள் அதிகமாக உண்கிறோம். நம்முடைய நாட்டில் உள்ள உணவுப் பயிர் சொல்லும்போது ஃபஸ்ட் வந்து ரைஸ் is an indigenous crop. India is the second largest producer of rice in the world after China.
அது இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. சைனா வந்து ஃபஸ்ட்டு, நம்முடைய நாடு வந்து இரண்டாவது இடத்தை என்ன பிடிச்சிருக்கு. ரைஸ் இன் இந்தியா இஸ் சோன் இன் 3 ways: ப்ராட்காஸ்டிங், ப்ளூஃபிங் ஆர் ட்ரில்லிங், டிரான்ஸ்பிளான்டிங். அடுத்தது வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் த crop of the country after rice. அதாவது நெல்லுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கல்டிவேட் பண்ணக்கூடியது வந்து வீட். இது வந்து 22% ஆஃப் த டோட்டல் ஏரியாவில் 22%. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 22% ஆஃப் த total area and 34% of the total production of food grains in the country. It requires 10 to 15 degrees centigrade at the time of sowing and and 20 to 25 degrees centigrade at the time of refining of grains. அதாவது வீட் வந்து கோதுமை விளையக்கூடிய இடம் வந்து பொதுவாக நார்த்தன் சைடில் தான் ரொம்ப அதிகமாக என்ன செய்து விளைகிறது. அடுத்தது வந்து இது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த வடக்கு பகுதிகளில் அதிகமாக இது என்ன செய்து விளையப்படுகிறது. அடுத்தது ஜோவா இஸ் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் அவர் கண்ட்ரி. இட் இஸ் அன் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அடுத்தது வந்து பாஜ்ரா இஸ் அன் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. திஸ் ஃபார்ம்ஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் புவர் பீப்புள். இட்ஸ் ஸ்டாக்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஃபோடர் ஃபார் கேட்டில் அண்ட் ஃபார் torching purposes. Bajra is a crop of dry again. Then pulses. Pulses include a large number of crops which are mostly leguminous and rich in vegetable protein. India is the largest producer of pulses. அடுத்தது வந்து கேஷ் கிராப்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது பணப்பயிர்கள். கேஷ் கிராப்ஸ் அப்படின்னா பணப்பயிர்கள். இதில் வந்து சுகர் கெயின் ஃபஸ்ட்டு வருது. சுகர் கெயினில் வந்து சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அதாவது கரும்பு அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் சுகர் ஃபேக்ட்ரி வந்து அதிகமாக காணப்படும். த கிராப்ஸ் which are cultivated for commercial purpose are called cash crops. These crops include sugarcane, tobacco, fiber crops and oil seeds. அதாவது எண்ணெய் வித்துக்கள், அப்போ தேயிலைகள், அந்த மாதிரி பொருட்கள் வந்து பணப்பயிர்களாக என்ன செய்வது சொல்லப்படுது. பருத்தி, நிலக்கடலை, அப்புறம் வந்து கரும்பு, இதெல்லாம் என்ன செய்யலாம் பணப்பயிராக நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து வந்து சுகர்கேன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் வந்து செகண்டாக சுகர்கேன் ப்ரொடியூஸ் கொடுக்குறது வந்து நம்முடைய இந்தியான்னு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. திஸ் கிராப் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் த சுகர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரி ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்முடைய கண்ட்ரிலேயே இரண்டாவது இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் இந்த சுகர் இண்டஸ்ட்ரி வந்து வருது. பிசைட்ஸ் ப்ரொவைடிங் சுகர், அதாவது சுகர் வந்து தயாரிக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் அதான் லீடிங்கில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் ஃபாலோட் பை மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு குஜராத். நம்முடைய இடத்துலையும் தமிழ்நாட்டிலையும் சுகர் கெயின் வந்து அதிகமாக என்ன செய்வது விளைய வைக்கப்படுகிறது. தென் காட்டன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஆஃப் இந்தியா. அடுத்தது வந்து ஜூட் வந்து ஒரு ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ். ஜூட் வந்து ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது. இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக என்ன செய்து விளைவிக்கப்படுகிறது. அந்த அதர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஜூட் பீகார், அஸ்ஸாம் அண்ட் மேகாலயா, இந்த இடங்கள் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் சொல்லும்போது த ப்ரீமியர் சோர்சஸ் ஆஃப் ஃபேட் இன் த இந்தியன் டயட் ஆர் டெரிவைடு ஃப்ரம் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் லைக் கிரானட்ஸ், அடுத்தது வந்து ராபிஸ்டு, மஸ்டர்டு, சீசேம், அடுத்தது சன்ஃப்ளவர், கேஸ்டர் சீட், காட்டன் சீட், இவைகள்லாம் எண்ணெய் வித்துக்கள் வகைகளில் என்ன செய்கிறது வருது. அடுத்தது வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் சொல்லும்போது டீ, காஃபி, ரப்பர், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம். டீ, காஃபி, ரப்பர் அப்படின்னு சொல்லும்போது டீ வந்து மலைப்பகுதிகளில் அதிகமாக என்ன செய்வது விளைவிக்கப்படுகிறது. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா இன் த வேர்ல்டு. அதாவது இரண்டாவது இடத்தை, சைனாவுக்கு அடுத்தபடியாக நம்முடைய இடம் வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது. அதர் ஸ்டேட்ஸ் சொல்லும்போது தமிழ்நாடு, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் டீ அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. காஃபி இஸ் grown in shade and it grows effectively in the altitudes between 1000 and 1500 meter above mean sea level. அதாவது நம்முடைய கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ள பகுதிகளில் காஃபி வந்து ரொம்ப அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. இது அரேபிகா, ஹை குவாலிட்டி கல்டிவேட் மோர் இன் இந்தியா. அடுத்து அண்ட் ரூபஸ்டா. அடுத்தது வந்து
இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி. நம்முடைய நாடு வந்து 7வது இடத்தை என்ன செய்து பிடிச்சிருக்கு. அடுத்து ரப்பர் பிளான்டேஷன் வேர் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு கேரளா இன் 1902. 1902ஆம் ஆண்டுலேயே கேரளா தான் ரொம்ப அதிகமாக ரப்பர் வந்து என்ன செய்து விளைவிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இட் நீட்ஸ் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதனால் இது வந்து கேரளாவில் ரொம்ப அதிகமாக என்ன செய்யும் விளையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் இந்த ரப்பர் வந்து அதிகமாக என்ன செய்து விளைவிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்பைசஸ். இந்தியா ஹேஸ் பீன் வேர்ல்டு ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஸ்பைசஸ் since ancient times. These spices mostly used for flavoring or tempering cooked food and for preparing medicines, dyes, etc. Pepper, chilies, turmeric, ginger, cardamom, clove and areca nuts are the major spices cultivated in India. Kerala is the leading producer of spices in India. Kerala is the leading state in India, spices producer area. Then horticulture crops. It refers to the cultivation of fruits, flowers and vegetables. Fruits and vegetables are important supplement to the human diet as they provide essential minerals, vitamins and fibers required for maintaining health. India is in the second position in the production of fruits and vegetables. அதாவது காய்கறிகள் பழங்கள் உற்பத்தி செய்வதில் நம்முடைய நாடு வந்து 2வது இடத்தை பிடித்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கேரளா லீட்ஸ் இன் த மெரைன் ஃபிஷ் ஃபர்ஸ்ட். தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா. ஆரஞ்சு இஸ் கல்டிவேட்டட் இன் மகாராஷ்டிரா. ஆரஞ்சு வந்து அதிகமாக விளைவிக்கப்படுகிறது வந்து மகாராஷ்டிரா விளைவிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து லைவ் ஸ்டாக் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்டாக் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் கண்டக்டட் வித் த டைட்டில் ஆஃப் டைரி கேட்டில் சென்சஸ் இன் 1919 ஆண்டு சென்சஸ் கணக்கெடுப்புப்படி இது வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது வந்து லைவ் ஸ்டாக் செக்டார் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 4% ஆஃப் நேஷ்னல் ஜிடிபி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜிடிபி? ஜிடிபி இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் 25.6% to agriculture GDP. As per 19th livestock census conducted in 2012, India's livestock sector is one of the largest in the world with 11.6% of world livestock population, with consists of cattle 37.3%, goats 26.4%, buffaloes 21.2%, sheep 12.7%. அதாவது நம்முடைய நாட்டில் நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக மக்கள் வந்து மற்ற விலங்கினங்களையும் அதை என்ன செய்கிறாங்க வளர்க்குறாங்க. அனிமல்ஸு அதாவது ஆடு மாடு மேய்த்தல் தொழில்களும் அதிகமாக என்ன செய்யுது நம்முடைய நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கேட்டில், கோட்ஸ், பஃபலோ, ஷீப், பிக்ஸு அது எந்தெந்த பாப்புலேஷன் வந்து எவ்வளோ லேக்ஸ் கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த லைவ் ஸ்டாக் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இன் 2012. 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அட்டவணைப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து மில்க் ப்ரீட், அடுத்தது டிராஃப்ட் ப்ரீட் அண்ட் மிக்ஸ்டு ஆர் ஜென்ரல் ப்ரீட். அடுத்தது வந்து இந்த கோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கோட்ஸ் வந்து த கோட் இஸ் த புவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங் மில்க், மீட், ஸ்கின் அண்ட் ஹேர். உங்களுக்கே தெரியும் ஆடுகள் வந்து எதற்காக வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஆடுகள் வந்து இறைச்சிக்காகவும் அதனுடைய தோலுக்காகவும் அது என்ன செய்து வளர்க்கப்படுகிறது. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. நம்முடைய நாட்டில் ஆடு வந்து கறிக்காக ரொம்ப அதிகமாக என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மற்ற இந்தியன் ஸ்டேட்ஸில் சொல்லும்போது ராஜஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வித் 16%, ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். பஃபலோஸ் சொல்லும்போது பஃபலோஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் இந்த இடங்களே ரொம்ப அதிகமான பஃபலோஸ் வந்து வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கேரளா லீட்ஸ் இன் த மரைன் ஃபிஷ் production in India. About 50% of the country's total fish production comes from the inland fisheries, and Andhra Pradesh is the leading product in India.